யார் கண் பட்டுச்சோ என்னமோ தெரியல. 2 வாரமா வந்து பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு போகவே முடியல. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் ஒரே 1 வாரம் தான் எனக்கு சந்தைக்கு போன மாரி எனக்கு தெரியுது. தொடர்ந்து நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் போகவே முடியல. இந்த வாரம்லாம் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டேன். ஆனா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அங்க போம்போதே கொஞ்சம் இருட்டான மாரி ஆயிடுச்சு. காய்கறி கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வழக்கமா எப்பயும் வாங்குற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி கடையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மத்த வாரங்கள்ல வாங்குன காய்கறிய விடவே இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காய்கறி கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. வெண்டைக்காய் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா வச்சிருந்த மாரி தெரியுது கூர்ல. வாரம் வாரம் விடாம நம்ம சந்தைக்கு போனதில ஒரு சில காய்கறிக்காரங்கலாம் நமக்கு ரொம்ப பழக்கமாயிட்டாங்க. அதில ஒரு சில பேர்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருக்கேன். சரியா இப்பலாம் வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு சில பேர் நம்ம புது சப்ஸ்கிரைபரும் பார்த்தோம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நான் சந்தைக்கு போன ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை கூட எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். அம்மா வந்து சில்வர்லேயே பூஜை கூட வாங்கி குடுத்துட்டாங்க. ஆனா பூஜை கூட அப்படின்னாவே இந்த மூங்கில்ல செய்யறது தான் பூஜை கூட. எல்லாரும் இந்த மூங்கில் கூட தான் எடுத்துட்டு போவாங்க. நாம மட்டும் சில்வர்ல எடுத்துட்டு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் மூங்கில் பூஜை கூட எடுத்துட்டேன். பூஜை கூடையோட ரேட்டு ரூ. 500 சொன்னாங்க. கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கன்னு சொன்னேன். ரூ. 50 கம்மி பண்ணிட்டு குடுன்னு சொன்னாங்க. அதுக்கு மேல எனக்கு குறைக்கவும் முடியல. அதனால ரூ. 450 குடுத்துட்டு அந்த கூடைய எடுத்துட்டு வந்துட்டேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, புளி சாப்பாடு, அது கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சிருந்தேன். புளி சாப்பாடு இன்னும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. வறுவல்லாம் காலையில தீர்ந்துச்சு. சரி சாப்பிடும்போது கொஞ்சமா சட்னி வச்சு குடுத்தலான்னு புளி சாப்பாடோட நைட்டு விட்டாச்சு. வரும்போது ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமா வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் கிள்ள ஆரம்பிச்சுட்டேன்.